அன்பிற்சிறந்த நண்பர்களே, இது செய்திகளும் நிஜங்களும். செய்திகளை பற்றிய அலசல், பார்வை, திறனாய்வு. நிகழ்ச்சிக்கு வருவோம். வணக்கம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நியூ அஜெண்டா, புதிய தீர்மானம். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் நாளை தீர்மானம் தாக்குதல். ஓட்டெடுப்பின்றி நிறைவேற்ற அமெரிக்கா தீவிரம் என்று தந்தி ஏடு சொல்ல, இலங்கை ராணுவ போர்க்குற்றங்களை கண்டித்து ஐநாவில் நாளை தீர்மானம் தாக்கல். ராஜபக்சேக்கு நெருக்கடி முட்டுகிறது என்று கரணேடு போட்டிருக்கிறது. அதாவது நெருக்கடி முற்றுகிறதா அல்லது பிரீத்திங் என்று சொல்லக்கூடிய கால அவகாச மூச்சு விடுதலுக்கான நேரத்தை வழங்குகிறதா என்று தெரியவில்லை. முதலில் வந்த தீர்மானம் என்ன ஆயிற்று? அந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்குமா ஆதரிக்காதா என்கிற உலக சர்வதேச அரங்கில் சர்ச்சை. அதற்கு பிறகு ஓராண்டு காலம் ஓய்ந்து கிடந்த பிறகு வாராது வந்து விட்டாரா அந்த மாமணி பிரச்சனை என்று சொன்னால் ஐயோ கொடுமை. அந்த ஓராண்டு காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது மறு தீர்மானம். ஆக இந்த மறு தீர்மானத்தின் முடிவில் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் தீர்மானம் கொண்டு வருவார்கள். அந்த தீர்மானமும் அப்படியே கிடப்பில் போடப்படும். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானம், அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரத்துக்கள், விதிகள் இலங்கைக்கு எப்படி நெருக்கடியை கொடுக்கிறது, ராஜபக்சேவுக்கு எப்படி நெருக்கடியை கொடுக்கிறது, என்ன தீர்மானத்தை வலியுறுத்துகிறது என்று யாருக்குமே தெரியாது. நாளைக்குத்தான் அந்த தீர்மானம் தாக்கல். ஆனால் அந்த தாக்கல் செய்யக்கூடிய அந்த தீர்மானத்தையே ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச தமிழ் அமைப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் இந்தியா ஆதரிக்க வேண்டும், இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த தீர்மானத்திலே என்ன இருக்கிறது? வரைவு தீர்மானத்திலே என்ன இருக்கிறது? வரைவு தீர்மானத்தையாவது இந்தியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் 47 நாடுகளுக்கும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மேலும் நீங்கள் தொடரலாம். அதாவது சர்ச்சைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் ஏற்கனவே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளை எல்லாம் அமெரிக்க எண்ணெய் குறிப்பாக அமெரிக்க எதிரி என்று பார்த்துவிடக் கூடாது. அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் அன்றைக்கும் சொன்னோம். இவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தால் மட்டும் எல்லாம் நடந்துவிட போகிறதா, எல்லாத்தையும் தந்துவிட போகிறார்களா என்று பார்த்தால் அவர்களுடைய அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு, யாருடைய இலங்கையினுடைய தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இங்கிருந்து ஒரு தீர்மானம் போட வேண்டுமா? அவர்களுடைய ஆணை நிறைவேற்றக்கூடியதற்கு இங்கே தீர்மானம் போடுவார்களா? இப்போது கூட நீங்கள் சொன்னது போல என்ன நடக்கப் போகிறது என்றால், சீனாவுடைய கையிலே முழுமையாக இலங்கை சென்றுவிட்டது. பாகிஸ்தானுடைய கரங்களிலே இலங்கை இருந்து கொண்டிருக்கிறார். தனக்கும் பங்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்மானமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சீனா இன்றைக்கு இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் என்கிற ஒரே காரணத்தினாலே இந்தியா ஆதரிக்கிறது இலங்கையை என்கிறதை எவ்வளவு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது பாருங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது இந்த அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக அவர்கள் பேசுவார்கள் என்று எல்லோரும் தெரிந்தாலும் கூட, ஆனால் இங்கே ஒரு புதிய கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்தியா தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, ஏற்கனவே கடந்த ஆண்டு அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இன்றைக்கு திருப்பி அமைத்து இலங்கைக்கு சாதகமாக செய்து கொடுத்ததே இந்தியா என்பதை மறந்து விடாமல், இந்தியா என்ற ஒரு நல்ல நாடு, அந்த இந்தியா, அதே இந்தியா மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று மார்க்சிஸ்ட் சொல்லுகிற பொழுது சர்வ கட்சிகளையும் அழைத்து, தமிழக அமைப்புகளையும் அமைத்து, தமிழகத்தையும் கேட்டு, தமிழக முதலமைச்சரையும் கேட்டு, இப்படி எல்லாம் தீர்மானம் கொண்டு வருவதற்கு என்ன இந்தியா என்ன இடிச்ச வாயனா என்ன? மார்க்சிஸ்டுக்கு இது புரியாதா என்ன? இருந்தாலும் அமெரிக்கா தீர்மானத்திற்கு உலக அரங்கில் ஆதரவா? ஆகவே இந்தியா தனி தீர்மானம் கொண்டு வருவார்கள் என்று மார்க்சிஸ்டனுடைய கருத்தை பட்டும் படாமல் எடுத்து சொல்லி இருக்கிறார். அதாவது அமெரிக்காவை ஆதரிக்க கூடாது என்ற ரீதியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கொள்கையிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த கொள்கையை நிறைவேற்றிக் கொள்வதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே ராணுவ கண்காணிப்பில் தமிழர்கள் என்கிற ஒரு விவகாரம் இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு தீர்மானத்தின் அடிப்படையிலே முள்வேலி முகாம்கள் அகற்றப்பட்டு, தமிழர்கள் மறுகுடியமர்த்தம் செய்யப்பட்டு, வீடுகள் கொடுக்கப்பட்டு, தமிழ் நிலங்கள் தமிழர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு, இப்படிப்பட்ட நிலங்களை எல்லாம் இலங்கை அரசு ஒழுங்காக செய்கிறதா என்கிற கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா 500 கோடி ரூபாய்க்கு மேலாக உதவிகளை செய்து ஆதரவு அளித்து, அந்த 500 கோடி ரூபாய் நிதி, 500 கோடி ரூபாய் என்ன நீங்க சொல்றீங்க?
சைனா ரோடு போட்டு கொடுத்திருக்குது, சைனா வந்து போர்ட் அமைச்சு கொடுத்திருக்குது, கப்பல் தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது, சைனா வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்குது. அதை விட நீங்க போட்ட அந்த 500 கோடி ரூபாய்க்கு மாற்றாக அந்த 500 கோடி ரூபாயை வைத்து சிங்கள ராணுவத்தை பலப்படுத்துவதும் தமிழர்களை அழிப்பதும் கருவிகள் எல்லாம் முதலில் அழைத்தார்கள், அப்படி எப்போதும் அழித்திருப்பார்கள் என்று பார்த்தால் ராஜபக்சேக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்தியாவை மிரட்டும் ராஜபக்சேக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டுமே தவிர அவருக்கு பயந்து நீங்க சொன்ன மாதிரி 500 கோடி ரூபாய் பறிக்கடிக்க கூடாது. ஆனா ரொம்ப தெளிவா சிந்திக்கிறீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே. 500 கோடி ரூபாய் விஷயத்தை ரெண்டு பேருமே சரியா சொல்றீங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிதியின் உதவியை உன் தொல்லை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்தவர் மாத்திரமல்ல, இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்துவதற்கான தீர்மானத்தை ஐநா மனித உரிமை ஆணையம் கொண்டு வருவதை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஈழத் தமிழர்களுக்காக போராடிய அந்த போராட்டத்திற்கு இந்தியா உதவியது. இலங்கை வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றியை இந்தியாவுக்கு காணிக்கையாக்கிறேன். இதில் இந்தியாவினுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கிறது என்று ராஜபக்சேவும் அவருடைய சகோதரரும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக இந்தியா இந்த வெற்றிக்கு இந்தியா காரணம் என்று குறிப்பிட்டு விட்டாயே, அதனால் பிடியுங்கள் இந்த 500 கோடி என்று அறிவித்திருந்தாலும் கூட இலங்கை தூதரகத்தை நாளைக்கு முற்றுகையிட போகிறார்களாம். வைகோ பல நெடுமாறனோடு இணைந்து நல்லவன் அவர்கள் போகிறார்கள், கொலோத்தர் மணி அவர்கள் போகிறார்கள், மனிதநேய கட்சியினுடைய ஜமாஹிருல்லா போகிறார்கள், வேல்முருகன் அவர்கள் போகிறார்கள், வன்னியர் சங்கத்தினுடைய பேரவையினுடைய தலைவர் அவர்கள் செல்கிறார்கள். வணிகர் சங்கம் முதல்ல சொன்னவர்கள் வன்னியர். இப்போ நீங்க இந்த இலங்கை தூதரக முற்றுகை என்பதை சிறு குழுக்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிறு குழுக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களை பெருங்குழுக்களாக மாற்றுவதற்காக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திரண்டு செய்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் அதே நேரத்திலே பிரபாகரனுடைய மகன் படுகொலை என்று வருகிறது. இது சர்வதேச அரங்கிலே ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வு அலை. நாளைக்கு தாக்கல் செய்யப்படுகிற தீர்மானம் அதையொட்டி வந்து கொண்டிருக்கிறது. அது இந்த பிரச்சனை அதிர்வு அலையை பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அதிர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதற்கு இந்த போர்க்குற்றங்களான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து இலங்கை தெரிவிக்கிறது. தெரிவித்ததை மீறித்தான் அந்த ஆவணப்படம் தாக்கல் செய்யப்படுகிறது. அற்புதமாக ஓடக்கூடிய அந்த படத்தில் எல்லா காட்சிகளையும் அவர்கள் சித்தரித்து காட்டி அவலமாக ஓடக்கூடிய முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை ராஜபக்சே அரசியல்வாதிகள் போல செய்து கொண்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதை சொல்லிட்டு போங்க. இலங்கை பொறுப்புடைமையும் தேசிய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த விரிவான செயல் திட்டம் தேவை என்பதை தொடக்க முதலே நான் வலியுறுத்தி வருகிறேன். கடந்த வாரம் நியூயார்க்கிலே ஜப்பான் தூதர் என்னை சந்தித்தார். அவரது தலைமையில் இலங்கையில் உள்ள நிலைமையை ஆராய கடந்த ஆண்டு டிசம்பரிலே குழு ஒன்றை ஐநா சபை அனுப்பிவிட்டது. அக்குழுவில் வங்காளதேசம், நைஜீரியா, ருமேனியா ஆகிய நாடுகளுடைய பிரதிநிதிகளும் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் இடம்பெற்றிருந்தார். என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தது, இல்லை என்ன ஆவணங்களை தாக்கல் செய்தது? ஏற்கனவே ஐநாவினுடைய மூவர் குழுவினுடைய அறிக்கை, பல்வேறு அறிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் மனித உரிமை மீறல்கள் என்பதை அழகாக தெளிவாக எடுத்து சொன்னாலும் கூட தற்பொழுது புதிய புதிய ஆதாரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சேனல் 4 போன்ற ஆதாரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் எல்லாம் கூட இன்றைக்கு பல ஆதாரங்களை இன்றைக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றன. அதே நேரத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல ராஜபக்சே மறுபடியும் மறுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பாலச்சந்திரனை ராணுவம் சுட்டுக் கொள்ளவில்லை என்று இலங்கை அதிபர் ராஜபக்சே மறுத்துள்ளார். அப்படி நடந்திருந்தால் அது தனக்கு தெரியும். ஆக ராணுவம் கொல்லவில்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது ராணுவம் கொன்றால்தான் எனக்கு பொறுப்பு, ஆனால் வேறு யார் கொண்டிருப்பார்கள்? ஆக பிரபாகர் உடலை பார்ப்பதாக கருணா வந்த பொழுது கருணா அதை பார்த்திருக்கிறார். ஆக இதை நான் செய்ய ஏதாவது சகோதரர்கள் மத்தியிலே சண்டையை கிளப்பி விடுகிறார்கள் பாருங்கள். ஆக பாலச்சந்திரனை பார்த்த கருணா, ஆக ஒருவேளை ராணுவம் கொல்லாவிட்டால் வேறு யார் கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்த தவறிவிட்டு, இது எனக்கு தெரியாது, பாலச்சந்திரனை கொன்றதே எனக்கு தெரியாது, பாலச்சந்திரன் என்று ஒரு பிரபாகரனுடைய மகன் இருந்ததாவது அவருக்கு தெரியுமா என்று அதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. மனித உரிமை மீறல் குற்றம் செய்தாயே அது தெரியுமா உனக்கு? அதுவும் தெரியாது. 2009 பத்திரிகையில் பிரபலமாக பேசப்பட்டது
அத்தனை செயலும் போர்க்குற்றங்கள் சாட்டப்பட்ட பின்பு அவர்களுடைய யாருடைய ராணுவத்தினுடைய தளபதி அல்ல, நேரடியாக அதிபருடைய ஆர்டரை பெற்றுத்தான் நாங்கள் சகலத்தையும் செய்தோம் என்று பொறுத்தேகா சொல்றாரு. மற்றவங்க சொல்றது அது அவர்களுடைய தலைமை. அவர்கள் சொன்ன அந்த சர்வதேச தலைமை இருக்கிறது அல்லவா, இந்தியா உட்பட எல்லோருக்குமே தெரியும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற இறுதி போர்க்கட்ட நிலைமை. வேரடி மண்ணோடும் தமிழர் சமுதாயத்தை பிளந்தெடுக்க வேண்டும், பிரித்தெடுக்க வேண்டும், அறுத்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு கொடிய எண்ணத்தோடு தொலைநோக்கு பார்வையோடும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிறுவரும் இன்றைக்கு துப்பாக்கி ஏந்தி வந்து தமிழீழம் தமிழீழம் என்று முழங்குவான். ஆகவே அவன் நெஞ்சை துளைத்திடுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த சூழலை அவர்கள் உருவாக்கி இருந்தாலும் கூட இந்தியாவின் நிலையை பற்றி கேட்கிறார்கள். இந்தியாவில் 47 நாடுகள் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிக்கப் போவதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்தியாவின் நிலை என்ன என்கிற கேள்வி வருகிற பொழுது வருகிறார் வழக்கம் போல நாராயணசாமி. சொல்லுகிறார், ஏற்கனவே எதிர்த்த நிலைப்பாடுதான் இந்தியாவிற்கு நிலைப்பாடு, தமிழருக்கு எதிராக ஒருபோது மத்திய அரசு இருக்காது என்கிற ஒரு தகவலை நாராயணசாமி. தயவு செய்து காங்கிரஸ் ரெண்டா நீங்க பிரிக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரங்க இதற்கு எதிராக பேசினார்கள் என்றால் அவர்களுக்கு இங்கு துண்டும் இருக்காது, துணியும் இருக்காது. மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள், அது தெரியும். ஆனா இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் SMS மூலமாக நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று ஆம்னஸ்டி மிக தெளிவாக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அதற்காக SMS அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சி, சக மாணவிகள் முன்பு கல்லூரி முதல்வர் திட்டியதால் மாணவி தற்கொலை. கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மீது வழக்கு. முதல்வர் திட்டியதால் தான் நீங்க தமிழக முதலமைச்சர் திட்டியதால் நினைச்சுக்காதீங்க. கல்லூரி முதல்வர் வழக்கம் போல பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளில் அவர்களை நடைமுறைப்படுத்துகிற செயல்பாட்டில் ஏற்பட்ட கோளாறில் ஏற்பட்டதாக விளைவு. ஆகவே இதன் மூலமாக இந்த மாணவி பலியாக வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த தாயை கதறி காலிலே விழக்கூடிய ஒரு சூழலையை உருவாக்கி அந்த கல்லூரி முதல்வர் தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவம். இப்ப கூட நம்முடைய முதல்வர் தமிழக முதலமைச்சர் கூட சக அமைச்சர்களை எவ்வளவோ கடுமையா திட்டுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அதுக்காக அந்த அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டு உடனே பதவி நீக்கிறாங்க. அதுக்காக போய் எல்லாருமே தற்கொலையா பண்ணிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை பார்த்து மன உறுதியை நெஞ்சுறுதியையும் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்லூரி முதல்வர் திட்டியதால் மாணவி தற்கொலை என்பது இனிமேல் மாணவிகள் யாரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம். மன உறுதி படைத்தவர்களும் மன வளத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக அதே நேரத்திலே இன்றைக்கு இந்த மாதிரி கல்லூரி முதல்வர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களை எந்த அளவிற்கு வழிகாட்டி அழைத்துச் செல்ல வேண்டுமே தவிர அவர்களுடைய இறப்புக்கு காரணமாக இது அமைந்துவிடக் கூடாது. பயங்கரவாதத்தை தடுப்பதில் மத்திய அரசு தோல்வி. பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் பேச்சு. ராமேஸ்வரத்தில் மக்கள் விடுதலை கட்சியினர் 155 பேர் கைது, கச்சதீவை மீட்க என்று பல்வேறு செய்திகள் காத்திருக்கிறது. காத்திருங்கள், மீண்டும் பெரிய இடைவெளிக்கு பிறகு